பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நான் லெட்டர் எழுதாமல் ஓடினவன் தான். இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல. காதல் சொதப்போது எப்படி தான் என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம். அது நான் ஃபஸ்ட்டு தயாரித்த படங்கிறதுனால அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ நான் கதை சொல்லுங்கள் சார், மோஸ்ட்டாக நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ் சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன். அங்கேருந்து தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜசேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை, நீங்களும் தேவையில்லை. அதுக்கு இயற்கையாக வேறு ஆளுங்களை தேடிக்கும், நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் நானும் பார்க்காத ஒரு படமாக எடுப்போம். அப்போ தான் இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுலாம் சொல்லாமல் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க, எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது ஒரு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே தான் சாம் மேத்யூ எங்கள் வாழ்க்கை கூட வந்தார். சாம் மேத்யூவை நான் மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவங்க மௌனிகாவோட ஹஸ்பண்ட் நாங்கள். அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ அப்படி தான் அவரை மீட் பண்ணுறது நடந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சுக்கு வந்த சிஇஓ மாதிரி பேசிட்டு போயிட்டார் அவர். இது ரொம்ப தேவை சார் சினிமாவுக்கு. ஜென்ரலாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது, டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே அவங்க டிக்னிட்டியை தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காமல் எல்லாத்துமே ரொம்ப ஃபேராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் எ ஃபில்ம். மிஸ்யூங்கிற படம் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுற படம் கிடையாதுங்க. இப்போ கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி ஜெயிச்சிருக்கு, அதனால நாங்கள் இதில் முதலீடு போட்டு பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க வரல. இது ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் காலேஜ் பசங்களாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களை காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்ணுறது இல்லை? அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசாக இல்லை, பண்ணதே பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லதாக நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் பண்ண படங்களில் எப்போவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி 2 பேர் லவ் பண்ணுறப்போ எதுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணை ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்வினாக ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ்க்கு புரிகிற காரணங்களாக சொல்லியிருக்கீங்க. அது எங்களை லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கள் பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்கள் படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் a very positive influence on us from your films சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப டீப்பாக டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா